வணக்கமே விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க. இந்த நெல் ரகத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் பாத்தீங்கன்னா சாகுபடி செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம். இந்த நெல் ரகத்தினோட விலைவாசி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்தில் 2800 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் டச் பண்ணிருச்சுங்க. அப்படி 3000 ரூபாய் டச் பண்ண நெல் ரகம்லாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா RNR, மகேந்திரா, சௌபாகியா, ஓம்ஸ்ராய் ஸ்ரீ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நர்மதான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். இந்த நெல் ரகம் எல்லாமே 3000 ரூபாய் அளவுக்கு விற்கக்கூடிய ஒரு ஒர்த்தான நெல் ரகங்க. இந்த நெல் ரகத்தோட முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா மதியம் 12 மணிக்கு வீடியோ வந்துடும். யாரும் மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 120 நாள்ல இருந்து 125 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நடுத்தர காலக்கூடிய நெல் ரகங்க. ஒரு ஏக்கருக்கு மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா 35 மூட்டையிலிருந்து அதிகபட்சமா நீங்க 40 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாம். மிக மிக சன்ன நெல் ரகங்க, சமையலுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகம். விதை நெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க. இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 அடியிலிருந்து அதிகபட்சமா 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்குங்க. விதை நெல் பாத்தீங்கன்னா அனைத்து உரக்கடைகளிலும் கிடைக்குதுங்க, தனியார் உரக்கடைகள்ல. சோ ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த நெல் இல்ல. சோ கண்டிப்பா நீங்க சர்ச் பண்ணி வாங்கி சாகுபடி செய்யற மாதிரி தான் இருக்கும். நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பா, தாளடி, குருவை, நவரை, சொர்ணவாரிக்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும். இந்த நெல் ரகத்தை நீங்க சம்பா பட்டத்துல சாகுபடி செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சம்பா பட்டத்துக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்றதா தான் இருக்கும். சோ நீங்க சம்பா பட்டத்துல நட்டீங்க அப்படின்னு பார்த்தா அறுவடைன்றது மழை சீசன்ல வரும். சோ அப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா பின் சம்பால நடவு செஞ்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5250 கிலோல இருந்து 5700 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் அதிகப்படியா எடுக்கலாம். நீளமான நெல்கதிரை கொண்டது. ஒரு நெல்கதிர் பாத்தீங்கன்னா 18 இருந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு பாத்தீங்கன்னா நீளம் இருக்கக்கூடியது. ஒரு நெல்கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 இருந்து 320 நெல்மணிகள் இருக்குங்க. நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 25 நாள்ல இருந்து 28 நாட்கள் நீங்க நடவு செய்யலாம். இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து 25 நாட்கள் நடவு செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த நெல் ரகத்தை பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா நேரடி நெல் விதிப்பும் செய்யலாம். 75 கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 ரூபாயிலிருந்து ஒரு 2500 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நல்ல சமையல் தரம் உடைய மிக மிக சன்ன நெல் ரகம், சாதத்துக்கு ரொம்பவே ஏற்றது. இந்த நெல் ரகத்திற்கான நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை உரை அழுகல், இலை உரைக்கல்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தி உடையது. புகையான், இலை சுருட்டு, குருத்து பூச்சிக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடியில நிறைய விவசாயிகள் சாகுபடி செஞ்சிருக்காங்க. அதுக்கு முன்ன சாகுபடி செஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா நல்ல விலையும் வித்துட்டு இருக்குங்க. சோ இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா நடுத்தர விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல பெரிய விவசாயிகளாக இருக்கட்டும் நல்ல லாபம் தரக்கூடிய நெல் ரகமா இந்த நர்மதான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த நெல் ரகத்தை யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சாகுபடி செஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த நெல் ரகத்தை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா நர்மதான்னு சொல்லக்கூடிய இம்ப்ரூவ்டு பேடி வெரைட்டிங்க. இந்த நெல் ரகத்தின் மில்லிங் சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 இருந்து 69 வரைக்குமே இருக்குங்க. நல்ல அரிசி தரக்கூடிய ஒரு நெல் ரகம். அதிக காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகம் இருக்குங்க. நல்ல தூர்க்கட்டும் திறனும் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்திற்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 55 இருந்து ஒரு 70 வரைக்குமே இந்த நெல்லை பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர்க்கட்ட வைக்க முடியும். இது மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் 10 முதல் 15% பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக லாபம் தரக்கூடிய நெல் ரகமா இந்த நெல் ரகம் இருக்குங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை தேர்வு செய்ய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தூர்க்கட்டும் திறன், நல்ல அறுவை திறன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு சாயாது. மற்ற நெல் ரகங்களை காட்டிலும் மகசூல் பாத்தீங்கன்னா அதிகமாவே தரக்கூடியதுன்றதால நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்தை சாகுபடி செஞ்சு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ஒரு சிறப்பான ஒரு அரிசி தரக்கூடிய நெல் ரகமாகவும் இந்த நெல் ரகம் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.